அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. அகமதாபாத் ஜங்ஷன்ல இருந்து நம்ம வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் பார்ட் தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Stars, welcome to the Ahmedabad city. 441 km distance cover பண்ணி நம்ம அகமதாபாத் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் ADI. இங்க நம்ம வண்டி 25 minutes டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 minutes ஹால்ட் கொடுத்திருக்காங்க. வெஸ்டர்ன் ரயில்வேஸ்ல இருக்க டிவிஷன்லயே அதிகமா ரெவென்யூ ஏர்ன் பண்றது இந்த அகமதாபாத் ஜங்ஷன் தாங்க. இந்த ஸ்டேஷன் NSG 1 கேட்டகரிக்குள்ள வருதுங்க. இங்க ஒரு நாளைக்கு 207 ட்ரெயின்ஸ ஹேண்டில் பண்றாங்க. மொத்தமா 9 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. இங்க இருந்து டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர், உதய்பூர், காந்திதமுக்கு லைன் பிரியுதுங்க. அகமதாபாத் ஜங்ஷன்ல நம்ம ட்ரெயினுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டாங்க. காலையில வெராவல்ல இருந்து நம்ம வண்டி வந்துகிட்டு இருக்கு. எங்க தண்ணி காலி ஆகுமோ தெரியாதுங்க. இது ஒரு நல்ல விஷயம், இப்பவே ஃபுல் பண்ணது. இதுவே அகமதாபாத்ல இறங்கி நம்ம சென்னைக்கு ட்ரெயின் மாறதா இருந்தா ஈஸியா போய் சேர்ந்துருக்கலாங்க. ஆனா எப்பவுமே ஒரே ட்ரெயின் ஒரே ரூட்டை காமிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டா இந்த ரூட்ல இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். இந்த செகண்ட் பார்ட்ல சீக்கிரமா வந்து இருட்டிட்டோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பவே மணி 4க்கு மேல ஆக போகுது. ஸோ ஆப்போசிட்ல என்னென்ன வண்டி வருதோ எல்லா கிராசிங்கையும் எடுத்து முடிக்கிறோம் இன்னைக்கு. இவ்வளவு நேரம் நம்ம வண்டி 110லயே வந்துட்டு இருந்தது இல்லையா. இப்ப அகமதாபாத் தாண்ட உடனே கெராக்பூர் அப்படின்ற ஒரு இடம் வரும். அங்கிருந்து நம்மளுக்கு 130ல பெர்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி இன்னும் 400 கிலோமீட்டருக்கு 130லயே மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட்ல போகுங்க. Stars, welcome to the milk capital of India. 506 km distance cover பண்ணி நம்ம ஆனந்த் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் ANND. இங்க நம்ம வண்டி 5 minutes பிஃபோரா உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்திருக்காங்க. ஆனந்த் ஜங்ஷன்ல நம்மளுக்கு ஆதித்யா ஒரு ஸ்டாரா ஆட் ஆகி இருக்காருங்க. ஹாய் ஆதித்யா.
இங்க ஆனந்த் ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா அமுல் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃபேக்டரி இருக்குங்க. அதனால இது குஜராத்லயே மிக பெருசா இருக்கு, இந்தியாவோட மில்க் கேபிட்டலா இருக்குங்க. நம்ம வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க. இங்க வெராவல்ல இருந்து Thursday மட்டும் தான் வண்டி ரன் ஆகுது. Thursday மார்னிங் 6:50 AM எடுப்பாங்க. அங்க இருந்து 45 hours 10 minutes நம்ம வண்டி டிராவல் பண்ணி Saturday மார்னிங் 4 AM திருவனந்தபுரம் சென்ட்ரல் போய் சேருவோங்க. Stars, welcome to the cultural capital of Gujarat. 541 kilometer distance travel பண்ணி நம்ம வடோதரா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் BRC. இங்க நம்ம வண்டி 7 minutes பிஃபோர் அவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 5 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வடோதரா அந்த காலத்துல கெய்க்வாட் ராஜ்யத்துடைய தலைநகரமா இருந்துச்சுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா வெளியில லக்ஷ்மி விலாஸ் பேலஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க வடோதரால ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. நம்ம ஈரோடு வேப்சவனுக்கு சிக்னல் மட்டும் இருந்தா போதுங்க, வண்டியோட ஸ்பீடை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுதுங்க. வண்டி எல்லா இடத்துக்கும் பிஃபோர் டைம்ல வந்து சேருது. அகமதாபாத் மட்டும் எப்பவுமே லேட்டு தாங்க, அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சதர்ன் ரயில்வேவுடைய சென்னை டிவிஷன்ல இருந்து பாவநகர், ஓகா, வெராவல் எந்த இடத்துக்குமே டைரக்டா ட்ரெயின் கிடையாதுங்க. ஒன்லி அகமதாபாத் மட்டும்தான் இருக்கு. அதுவே நம்ம சதர்ன் ரயில்வேவுடைய இந்த திருவனந்தபுரம் டிவிஷன் பாருங்க, எல்லா இடத்துக்கும் கரெக்டா ட்ரெயின் விட்டுருக்காங்க. நம்ம டிவிஷன்ல எப்பதான் இந்த இடத்துக்குலாம் டைரக்டா ட்ரெயின் விட போறாங்களோ தெரியலங்க. இந்த ட்ரெயின்லயே நம்ம கோச்சில் மட்டும் தாங்க ரஷ்ஷே இல்லை, மற்ற எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் செம ஜனம் இருக்கு. என்னன்னே தெரியல, செம ஃப்ரீயா போயிட்டு இருக்கோங்க நாம.
ஈவினிங் நம்ம ட்ரெயினில் பேண்ட்ரி கார்ல இருந்து ஸ்நாக்ஸாக பழம்பொரி விற்கிறாங்க, வடை இருக்குது, கட்லெட் இருக்குது, மிளகா பஜ்ஜி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. 621 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம அங்கலேஸ்வர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோடு AKB. இங்க நம்ம வண்டி 6 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கலேஸ்வர் ஜங்ஷன்ல என்ன ஃபேமஸ்? இந்த ஊருடைய பேர்ல இருக்குங்க. இந்த ஊர்ல அங்கலேஸ்வர் மகாதேவ் கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. ரொம்ப நேரமா ஹசரத் நிசாமுதீன் பூனே தூரந்தோ நம்மள ஓவர்டேக் அடிக்கிறதுக்காக நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப நாம அங்கலேஸ்வர்ல நின்று இருக்கோம் இல்லையா, சோ அந்த வண்டி நம்மள இப்போ ஓவர்டேக் அடிக்க போகுதுங்க. என்ன கைஸ், பொழுது போச்சு, அவ்வளோதான். இனி எந்த ஷாட்டும் எடுக்க முடியாது. அடுத்து நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் உத்னா வந்த உடனே உங்களை திரும்பவும் பார்க்குறேன். நம்ம ட்ரெயினோட பேண்ட்ரி காரில் வாங்கின சிக்கன் ஃப்ரை, 4 சப்பாத்தி, இந்த பக்கம் சிக்கன் குருமா இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து 140 ருபீஸ் ப்ரைஸாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி நம்ம உத்னா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோடு UDN. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு சூரத்துல ஏன் ஸ்டாப்பிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான். ஆக்சுவலா இந்த வண்டி சூரத்துல தான் எப்பவுமே நிற்கும், இங்க உத்னால நிக்காதுங்க. சூரத்துல செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு இங்க உத்னால ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மட்டும். இவ்வளவு நேரம் ஃப்ரீயா வந்துட்டு இருந்த நம்ம வண்டி ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. உள்ள பாருங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சூரத்துல தான் நம்ம வண்டி ஃபுல்லாகி இருக்குங்க.
நேற்று எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ரீசன்ஸ்க்காக வண்டி சூரத்தில் நிற்காது உத்னால தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேரை உத்னால இறங்க வச்சேங்க. ஏன்னா சூரத்து நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்களுக்கு தெரியலங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நவ்சாரி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு NBS. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க நவ்சாரியில நாம சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பீச் இருக்குங்க. அதே போல உனாய் மாதா கோவில் இங்க ரொம்ப ஃபேமஸ். சுவாமிநாராயண் கோவிலும் இங்க சுத்தி பார்க்கறதுக்கு செம சூப்பரான ஒரு இடங்க. நம்ம லோகோக்கு உத்னா தாண்டின பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. சாமி பொறுமை அப்படின்ற மாதிரி சும்மா அடி பறக்குதுங்க வண்டி. டக்குன்னு அதுக்குள்ள நவசாரி வந்துருச்சுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வல்சாத் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BL. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பழைய பேரு பல்சார், அதனாலதான் இதோடைய ஸ்டேஷன் கோடு BL அப்படின்னு இருக்குங்க. இந்த வல்சாத் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இந்த வல்சாதுல நிறைய பானை செய்யறாங்க. அதே போல விளக்கெண்ணெய் நிறைய எடுக்கிறாங்க. விளக்கெண்ணெய்க்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் இந்த வல்சாத். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வாபி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VAPI. இதோடைய பேரே தாங்க. இங்க நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க டாமன் யூனியன் டெரிட்டரி போகணும்னு நினைச்சீங்கன்னா இறங்க வேண்டிய இடம் வாபி. வாபில இருந்து டாமன் வெறும் 11 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. டியூக்கும் டாமனுக்கும் சம்மந்தமே கிடையாது. டாமன்ல இருந்து டியூ 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இறங்க வேண்டிய இடம் வாபி. நான் ஸ்டேஷன்லேயே சொன்னேன், பட் அனௌன்ஸ்மெண்ட்ல என் குரலே எனக்கு கேட்கலங்க.
Stars, welcome to Maharashtra. 836 kilometer distance cover பண்ணி நம்ம Boisar reach பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BOR. இங்கே நம்ம வண்டி 15 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த Boisar மகாராஷ்டிராவிலேயே ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் சூரத் வரைக்கும் சூப்பராக வந்துச்சுங்க. சூரத்தில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கூட்டம் ஏறிச்சு பாருங்க. அப்பா என்ன சத்தம்றீங்க உள்ள. கொஞ்ச நேரம் அப்படி நிம்மதியாக படுக்க கூட முடியலங்க. $887 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வசாய் ரோட் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BSR. இங்கே நம்ம வண்டி 12 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 5 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வசாய் சிட்டியும் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியாங்க. இந்த வசாயில சுற்றி பார்க்கறதுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டிங்க. இதுக்கு பிறகு நான் போய் தூங்க போறேன் கைஸ். காலையில எழுந்து vlog கண்டினியூ பண்றேன். செம டயர்டா இருக்குங்க. எல்லாருக்கும் நல்வணக்கம். அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. வெல்கம் டு த கோவா. 1436 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கர்மலி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KRMI. இங்கே நம்ம வண்டி 5 minutes பிஃபோர் உள்ள வந்துச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கர்மலியில் இறங்குனீங்கன்னா இங்கேருந்து பஞ்சுமீரும் 13 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஸோ நாம் இங்கேருந்து சீக்கிரமாக கோவாவுடைய மெயினுக்கு போய் சேர்ந்துடலாம். ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு அழகான வியூ கைஸ். இது கோவாவுக்கே உரித்தானது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த ட்ரெயினில் சூரத்தில் ஏறின அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கோவாவில் இறங்குறதுக்காக தாங்க, கோவா வந்து சுற்றி பார்க்கறதுக்காக ஏறுற கூட்டம் தான் இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ பேர் இறங்கி போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த கர்மலி கோவாவுடைய டாப் 5 வில்லேஜஸ்ல இது ஒரு ஊருங்க. ஏன்னா இங்க சுற்றி பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீனிக் வியூஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறங்குறாங்க. காலையில 4 மணிக்கு ரத்னகிரியில எழுந்தாங்க. ஆனா என்ன குளிருன்றீங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில இந்த கர்மலியில இருந்து தொடங்கி இருக்காங்க. சூப்பரா இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம போற வரைக்கும் எடுத்து முடிக்கிறோம். இப்போ நாம டிராவல் பண்ற ரயில்வே ஜோன் கொன்கன் ரயில்வேங்க. இந்த கொன்கன் ரயில்வேல நம்ம இப்போ சிங்கிள் லைன் செக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கொன்கன்லயே பாத்தீங்கன்னா டபுள் லைன் செக்ஷன் ஒரு சில இடத்துல இருக்குங்க.
1465 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேட்கான் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MAO. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி சும்மா அஸ்திரத்தரமா ஓட்டிக்கிட்டு வராங்க. நம்ம ட்ரெயின்ல அத்தனை பேரும் திருவனந்தபுரம் கேரளா போறதுக்கு போறாங்களோ இல்லையோ, இங்க பாருங்க கோவால இறங்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியே மந்தையா இறங்குறாங்க கைஸ். இந்த மட்கான் கோவால இருக்கிறதுலயே 2வது மிகப்பெரிய சிட்டிங்க. கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர் இறங்கி போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மட்கான்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் நிற்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் லைன்லயே இருக்கு இந்த ஸ்டேஷன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது சவுத் கோவாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்குங்க. இங்கே மேட்கான் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாலில் கோவாவுடைய ஸ்பெஷல் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஸ்வீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ வாங்கி நல்லா சூப்பராக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். Veeravar Thiruvananthapuram Express is now ready for departure from platform number 2. Wish you all a very happy. நம்ம ட்ரெயின் டிபார்ட்டட் ஃப்ரம் மேட்கான் ஜங்ஷன். இப்போ நான் உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம ட்ரெயினில் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. காலையில் நம்ம இந்த இட்லி வடை தான் சாப்பிட போகிறோம். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் ஆகியிருக்கு. சாம்பார் இருக்குது, வடை, 3 இட்லி இருக்குங்க. பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி வாங்கியிருந்தோம் இல்லையா, செம டேஸ்ட்டாக இருங்க. 3 இட்லி, ஒரு வடை, மொத்தமாக 4 ஐட்டம் செம சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வண்டியில் பேண்ட்ரி கார் நான் நேற்று ஃபஸ்ட்டு பார்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன், செம பக்காவாக இருக்குங்க. இது சிங்கிள் லைன் செக்ஷன் இல்லையா, அதனால நம்மளை இப்போ பாலி அப்படின்ற ஸ்டாப்பிங்கில் ஓரம் கட்டியிருக்காங்க. எதுக்காகனா திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜ்தானி வருது. ஸோ நாம் வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ஸ் அண்ணனோட பேர் மது. நேற்று காலையில் வெராவலில் வீடியோ எடுக்கும் போதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. பேண்ட்ரி கார்லேருந்து நம்மளுக்கு ஃபுட் எல்லாமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேண்ட்ரி கார் ஃபுட் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஹாய் மது அண்ணா. ஹாய் மது. நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிற இந்த ரூட்டில் செம்ம அழகாக இருக்கும் ரூட்டு. அதே போல் நிறைய டனல்ஸ் வரும். எல்லாத்தையும் காமிக்கிற பாருங்கள். நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. நம்ம ட்ரெயினில் 2 LPR கோச் இருக்குது, 2 ஜென்ரல் கோச் இருக்குது, 1 பேண்ட்ரி கார் இருக்குது, 1 செகண்ட் ஏசி இருக்குது, 6 தேர்ட் ஏசி இருக்குது, 3 தேர்ட் ஏசி எக்கனாமி இருக்குது,
7 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குங்க. இதுதான் நம்ம வண்டியுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்நாடகா. 1525 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கார்வார் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KAWR. இங்கே நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்வாருக்கு ஹனிமூனுக்கு வரவங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பீச் இருக்கு, நிறைய பிரைவேட் ரெசார்ட் இருக்குங்க. நல்லா சும்மா சீனிக்காக இருக்கும் ஊர். ஸோ அதுக்காக இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. $1,553 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி நம்ம அங்கோலா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ANKL. இங்கே நம்ம வண்டி 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கோலாவில் மாம்பழம், முந்திரி, பீச்சு இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கேருந்து 7 கிலோமீட்டரில் பெல்லம்பார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இந்த ட்ரெயினில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பக்காவாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வண்டியில் பேண்ட்ரி காரு அவ்வளோ ஒரு சூப்பராக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா திருப்தியாக நாம் சாப்பிட்லாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சூரத்துலேருந்து தாங்க கூட்டமே ஏறுது. சூரத் வரைக்கும் வண்டி காலியாக தான் வருது. சூரத்துலேருந்து கோவா போகிற பீப்புள்ஸ் தான் அதிக பேர் இந்த ட்ரெயினில் வராங்க. அதே போல் கேரளா பீப்புள்ஸ் இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பக்காவாக இருந்துச்சுங்க. அவ்வளவுதாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹால்ட்டும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் மூகாம்பிகா ரோடு தான் அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுங்க. ஆனால் நான் போக வேண்டிய இடம் முருதேஸ்வர். அது இந்த 2 ஸ்டேஷனுக்கும் இன் பிட்வீன்ல இருக்குங்க. மேபி அங்கே சிக்னலில் வண்டி நின்றுதுன்னா அங்கேயே நான் இறங்கிடுவேங்க. இப்போ மிர்ஜான் அப்படின்ற ஸ்டேஷனில் நம்மள ஓரம் கட்டியிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்தே பாரத் வருது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸ்டார்ஸ் நம்ம வண்டி முருதேஸ்வர் தாண்டி பத்கல் அப்படின்ற இடத்துல நின்று இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் போகிற வண்டிக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. நம்ம வண்டி இங்கே சிக்னல் நின்றுதுங்க. ஸோ நான் இங்கே இறங்கி இப்படியே முருதேஸ்வர் போக போகிறேங்க. ஸோ vlog-ஐ இதோட என் பண்ணிக்கிறேங்க. இதோ கைஸ், இந்த வண்டிக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து முருதேஸ்வர் போகுதுங்க. ஸோ நான் இங்கேருந்து இப்படியே முருதேஸ்வர் கிளம்பிட்டேங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயாஸ் டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.